வணக்கம். டிபிளியிலிருந்து ஜோதிட வாசுபதி வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, செவ்வாய் தோஷத்தால் யோகத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுதான் தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுள்ள வரிசையாக வரும், பார்த்து பயணிக்கலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர், சித்தாவர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புள்ள போகலாம். செவ்வாய் தோஷத்தால் யோகத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபத்தியில் நன்மையையும் தருகிறது. செவ்வாய் வலிமையானவராக இருந்தால் உடம்பில் வேகமான இரத்த ஓட்டம் இருக்கும், சுறுசுறுப்பானவராக இருப்பார். செவ்வாய் பலம் குன்றி இருந்தால் நோய்கள் தாக்கும், விபத்துக்கள் ஏற்படும். நவ கிரகங்களில் செவ்வாய் கிரகம் பாவகிரகமாக இருந்தாலும் சுப கிரகங்களின் பார்வை சேர்க்கை இருந்தால் அது நன்மையே செய்யும். செவ்வாய் தோஷம் பலரது வாழ்க்கையில் திருமணம் நடைபெறுவதில் தடையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவது சந்திரமங்கல யோகம் ஆகும். செவ்வாய் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் திசை சந்தோஷமாக போகும். செவ்வாய் பூமிகாரகன். வீடு நிலம் வாங்கலாம், வீடு நிலம் கட்டிடம் கட்டலாம், வருமானம் லாபத்தை தரும். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும், சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகம். சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம் பொறியியல் படிக்க செவ்வாய் உதவி செய்வார். சீருடை அணியும் அதிகாரம் மிக்க பதவியை தருவார். IAS IPS பணிகளை தருவார். செவ்வாய் வலிமை குன்று இருந்தால் சாதாரண போலீஸ் வேலை செய்வார்கள். ஆண் தன்மையுள்ள கிரகமான செவ்வாய் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார். மேஷம், விருச்சிகம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கோபப்படுத்துவார், தனக்குத்தானே எதிரி ஆகிறார். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் 8ஆம் இடம், விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷம் லக்னம் 6ஆம் இடம், கடன் நோய் உள்ள இடம். எனவேதான் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 7 ஆண்டுகளில் சாதக பாதகங்களை தருவார் செவ்வாய் பகவான். ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலோ, பாவ கிரகங்களின் சேர்க்கை பெற்றாலோ, பாவிகளின் பார்வைகள் பலம் பெற்றாலோ, பலம் குன்றி இருந்தாலோ நோய்கள் தாக்கும். ஒரு வீட்டில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும், ஒருவருக்கு வெட்டுக்காயம் அடிக்கடி வரும். இதற்கு காரணம் செவ்வாய் பலம் குன்றி இருப்பதுதான். மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதாகும். தலைமுறையாக இரத்தத்தில் உண்டாகும் நோய்கள், இரத்த சோகை, இரத்த புற்றுநோய், கல்லீரல் மூலம் உண்டாகும் நோய், உடல் உணர்வற்று போவது, அதிக உஷ்ணத்தால் உடலில் கொப்புளம் ஏற்படுவது, மண்ணீரில் பாதிப்பு, ஆயுதங்களால் உடல் சிதைவு ஏற்படுவது, கெட்டுப்போன உணவால் ஏற்படும் நோய்கள், மருத்துவ பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு, தவறான சிகிச்சையால் மரணிப்பது போன்ற நோய்களுக்கும் செவ்வாயே காரணகர்த்தாவாக திகழ்கிறார். பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் நீச்ச ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் பல நோய்களுக்கு ஜாதகரே மூல காரணமாக இருப்பார். செவ்வாய் தனது பகை கிரகங்களான புதன் ராகுவோடு இணைந்து இருந்தால் புற்றுநோய்கள் ஏற்படும், நரம்பு பிரச்சனைகள் வரும். இவர்களது சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பகை ராசியான மிதுனம், கன்னி ஆகிய ராசிகளில் நின்றிருந்தால் இரத்த சோகை, உடலில் போதுமான இரத்தம் இல்லாமல் இருப்பது, உடல் சோர்வு போன்ற நோய்கள் உண்டாகும். தோல் அரிப்புகள் இருக்கும். புதன் தோல் நோய்களுக்கு காரணமாகிறார். புதன் அதிபதியான மிதுனம், கன்னி ராசிகளில் செவ்வாய் இருந்தால் தோல் நோய்கள் ஏற்படலாம். புதன் ராகு ஆகிய கிரகங்களில் நட்சத்திர பாகங்களில் செவ்வாய் நின்றிருந்தால் தோல் நோய்கள் வரலாம். இரத்தம் ஓட்டம் சீராக இல்லாமல் கை கால் பிடிப்பு, தலைவலி ஏற்படக்கூடும். பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் செய்யும் கெட்ட பழக்க வழக்கங்களினால் நோய்கள் ஏற்படும், தொற்று நோய் வரக்கூடும். செவ்வாய் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடங்களுடைய உடைய அதிபதிகளுடன் இணைந்து இருந்தாலோ அல்லது இதன் நட்சத்திர சாரத்தில் நின்று இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு நரம்பு தளர்வு, இரத்த குழாய் வெடிப்புகள், இனம் கண்டு கொள்ள முடியாத நோய்கள் வரக்கூடும். ஜாதகரின் சகோதரர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். பொதுவாக செவ்வாய் வலுப்பற்று லக்னத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஜாதகர் மிகவும் கோபக்காரராக இருப்பார். லக்னத்தில் வேறு பாவ கிரகங்களும் சேர்ந்தால் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசுவார். பலம் பெற்ற செவ்வாய் கோபப்படுத்துவார். வலுப்பற்ற செவ்வாய் ஒருவரை
அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் பெற வைப்பார். செவ்வாய் பகை நீசம் பெற்றிருந்தால் ரவுடி தொழில் செய்யும் வேலையை செய்வார். மேஷ லக்னத்தில் ஆட்சி பெறும் பொழுது 4, 7 மற்றும் 8ஆம் இடங்களை தன் சிறப்பு பார்வையால் பார்வையிட்டு நல்ல பலன்களை தருகிறார். லக்னத்தில் சுப வலுவுடன் இருக்கும் செவ்வாய் ஜாதகருக்கு நல்ல ஆரோக்கியம், உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம், உடலை நல்ல முறையில் பராமரித்தல் ஆகியவற்றை ஜாதகருக்கு தருவார். மேஷத்திற்கு செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். விருச்சிக லக்னத்திற்கு ருச்சிக யோகம். தன் முன்கோபக்காரராகவும் நேர்மை ஆனவராகவும் இருப்பார். செவ்வாய் திசையில் பூமி லாபம், மருத்துவம், விளையாட்டு, இராணுவம் போன்றவற்றில் பணிபுரிந்து பெயரும் புகழும் பெறுவார்கள். ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகி விருச்சிகத்தில் இடம்பெற்று செவ்வாய் தோஷம் ஏற்படும். இவர்களுக்கு ஆட்சி பெற்ற செவ்வாய் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம், லக்னம் மற்றும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். கடகராசியில் பூரண ராஜயோகத்து அதிபதியாக செவ்வாய் இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடமான மேஷத்தில் திக்பலம் பெறவும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் 2 இடங்களிலும் வலுப்பெற்ற ருச்சிக யோகத்தை அளிக்கிறார். தன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் தனது இன்னொரு வீட்டையும் பார்க்கும் ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது வீட்டை பார்க்கும் கிரகம் அந்த பாவகத்தை வலுப்படுத்தும் என்பதால் செவ்வாயின் 2 வீடுகளும் இதனால் பலம் பெறுகிறது. சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 7ஆம் பாவகத்தை பார்ப்பதாலும் கெடுதல் செய்ய மாட்டார். காரணம், செவ்வாய் இந்த லக்னத்திற்கு சுபர் என்பதால் இந்த லக்னத்திற்கு இருந்து 7ஆம் பாவகத்தை பார்த்தாலும் திருமண வாழ்க்கை கெடுக்க மாட்டார். நன்மைகளையும் லாபத்தையுமே தருவார். துலாம் லக்னத்திற்கு அதன் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாய் எதிரி. 4ஆம் நாளும் உச்சம் பெற்றும் 7இல் ஆட்சி பெற்றும் 4இல் உச்சம் பெற்றும் 7இல் ஆட்சி பெற்றும் ருச்சிக யோகத்தை தருவார். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் நிலையில் அவர் 10ஆம் இடத்தை லக்னத்தையும் அவரது வீடான 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். தனது காரகத்துவங்களில் தொழில் அமைத்து தருவார். பெரும்பாலும் சீருடை அணியும் துறைகளில் ஜாதகரை பணிபுரிய வைப்பார். இந்த அமைப்பால் ஜாதகருக்கு நிலையான பொருளாதார வசதி, வருமான வாய்ப்பு கிட்டும். மகர லக்னத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் ருச்சிக யோகத்தை அமைய பெற்றால் ஜாதகர் அவசர புத்திக்காரராக இருப்பார். பொறுமை என்பதே இருக்காது. கடுமையான போர்க்குணம் உடைய அதிகாரிகளாக திகழ்வார்கள். உச்சம் பெற்ற செவ்வாய் சுபர் பார்வை பெறுவது நல்லது. இல்லாவிட்டால் ரொம்ப கடுமையான சிடுசிடுப்பாக நடந்து கொள்வார்கள். சுபர் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வார். கும்பலக்கணத்திற்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருந்தால் இந்த ருச்சிக யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கும். ஜாதகர் ஆளுமை திறமை கொண்டவராக புகழ் வருவார். காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறையில் சாதனை படைப்பவர்கள் இந்த யோகம் பெற்றவர்களே. பொதுவாக ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பாதகமான நிலையில் இருப்பவர்கள் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். தோஷம் நீங்கி பாதிப்புகள் குறைய அனுதினமும் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும், ஆனந்தமான வாழ்க்கையும் அமையும். உங்கள் ஜாதகங்களில் செவ்வாய் இருக்கும் அமைப்பை தெரிந்து கொண்டு பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.